வெல்கம் டு சித்ராஸ் குக்கிங் ஃபீஸ்ட். இன்றைக்கி வீடியோவில் இட்லி தோசைக்கு மாவில்லாத நேரத்தில் இந்த அவல் ரவா ஊத்தப்பம் ட்ரை பண்ணுங்கள். இது செய்கிறது ரொம்பவே ஈஸி, சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்கு சைட் டிஷ் வேர்க்கடலை தக்காளி சட்னி ரொம்ப ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு நான் செய்து காட்டியிருக்கேன். இந்த ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம். இப்போது ஒரு மிக்சிங் பவுல் எடுத்திருக்கேன். 250 ml மெஷர்மெண்ட் உள்ள ஒரு கப்பில் 1 கப் அளவுக்கு வெள்ளை ரவை எடுத்திருக்கேன். வறுக்காத ரவை தான் எடுத்திருக்கேன். இப்போது அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு கெட்டி அவல் எடுத்திருக்கேன். லேஸ் அவல் இருந்ததுன்னா அது கூட பயன்படுத்திக்கலாம். அடுத்தது 3/4 கப் அளவுக்கு அதிக புளிப்பில்லாத தயிர் எடுத்துக்கலாம். தயிர் சேர்த்துட்டு 1 கப் அளவுக்கு தண்ணி விட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா ஒரு தடவை கலந்துட்டு ஒரு 10 நிமிஷம் ரவை ஊற வச்சுக்கலாம். இப்போது அவல் ரவை ஊறுற அந்த டைமில் 10 நிமிஷத்தில் நம்ம ஒரு சட்னியும் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பேன் வச்சுருக்கேன். இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். 1/4 கப் அளவுக்கு வறுக்காத வேர்க்கடலை சேர்த்துக்கிறேன். வேர்க்கடலை சேர்த்துட்டு நல்லா நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். வேர்க்கடலை வறுப்பட்டதும் இப்போ இது கூடவே 3 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இந்த சட்னி ரொம்ப ஈஸியாக ஒரு 5 நிமிஷத்துலேயே ரெடி பண்ணிக்கலாங்க. இந்த சட்னிக்கு நம்ம வெங்காயம் கூட சேர்க்க தேவையில்லை. பூண்டு 3 பல்லு சேர்த்துட்டு காரத்துக்கு 3 காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு தக்காளி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா வதங்கி வந்திருக்கு. ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். கொத்தமல்லி கொஞ்சம் வதங்கினதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆறுனதும் நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. சட்னி இப்போ அரைச்சி எடுத்தாச்சு. இதுக்கு ஒரு தாளிப்பும் கொடுத்துடலாம். இந்த சட்னி இட்லி தோசைக்கெல்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தயிரில் ஊற வச்சுருந்த அவல் ரவை நல்லா ஊறி இருக்குது. இப்போ இதை நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். க்ளோஸ் பண்ணி அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சது ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கலாம். ஒரு சிட்டிக்கு அளவுக்கு நான் ஆப்ப சோடா சேர்த்துருக்கேன். ஆப்ப சோடா சேர்க்குறது ஆப்ஷனல். நம்ம இன்ஸ்டண்ட்டாக உடனே செய்கிறதால ஆப்ப சோடா சேர்க்குறேங்க. இல்லைனா நீங்கள் 1 மணி நேரம் நம்ம ஊற வச்சு கூட நம்ம சேர்த்துக்கலாம். ஆப்ப சோடா சேர்க்க தேவையில்லை. இப்போ நல்லா ஒரு தடவை கலந்துட்டு தோசை ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். இப்போது பேன் நல்லா சூடாக இருக்குது. 2 கரண்டி அளவுக்கு மாவு சேர்த்துக்கலாம். மேலே 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு பக்கம் வெந்ததை நம்ம திருப்பிக்கலாம். இப்போது ரொம்பவே சூப்பரான ரவை அவல் ஊத்தப்பம் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ எல்லாமே இதே போல் நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம். இப்போது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. இப்போ 2 கரண்டி அளவுக்கு மாவு சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெஜிடபிள்ஸ் மேலே சேர்த்துக்கலாம். கேரட் துருவல் சேர்த்துக்கலாம். பொடியை நறுக்குன வெங்காயம் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். மேலே 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு லைட்டாக இது போல் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இப்போ மூடி வைக்கலாம். 2 நிமிஷம் வேகட்டும். இப்போ பார்த்திங்கன்னா வெஜிடபிள் ரவா ஊத்தப்பமும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போது அடுத்த பக்கம் திருப்பி ஒரு 2 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கலாம். ஊத்தப்பம் கலர் பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு. நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா அரிசி சேர்க்காத சிறுதானியம் பயன்படுத்தி நிறைய பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபிஸ் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அந்த வீடியோஸும் பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி நாம் செஞ்ச இந்த ரவா அவல் ஊத்தப்பம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே அளவுகள் பயன்படுத்தி நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி வருதுன்னு ஃபீட்பேக் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சித்ராஸ் குக்கிங் ஃபீஸ்ட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.